பண்டைய கிடா துவா நாகரிகம் குறித்த அனைத்துலக மாநாட்டை ரத்து செய்யுமாறு மலாய் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று USM எனப்படும் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தை வலியுறுத்தியுள்ளது. இம்மாநாடு மலாய் வரலாற்றின் மீது இந்து புத்த சமயங்களின் தாக்கத்தை திணிப்பதாக பெக்கிடா கூறிக்கொண்டது. கிடாத்வா இந்து புத்த மதங்களின் தாக்கத்தை கொண்டிருப்பதை நிரூபிப்பதே அம்மாநாட்டின் நோக்கமாகும் என பெக்கிடா பேச்சாளர் ஹமட் யாக்கூப் டஸ்ரி குற்றம் சாட்டினார். கிடாவில் ஆரம்பகால நாகரிகங்கள் ஒரே கடவுளை நம்பியதாகவும் கிடாத்துவாவில் உள்ள உள்ளூர் ஆட்சியாளர்கள் இந்து அல்லது புத்த மத வருகைக்கு முன்பே அரபு வணிகர்களால் மதம் மாற்றப்பட்டதாகவும் அவர் கூறிக்கொண்டார். வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு USM வளாகத்துக்கு வெளியே பெக்கிடா மற்றும் கபுங்கன் ஹாக் பேலா இன்சான் அமைப்பும் இணைந்து நடத்திய அமைதி மறியலின் போது அவர் அதனை தெரிவித்தார். பூஜாங் பள்ளத்தாக்கு என்றும் பொதுவாக குறிப்பிடப்படும் சுங்கை பத்து மீது கவனம் செலுத்தப்படுவதையும் அவர்கள் எதிர்க்கின்றனர். கடந்த கால அகழ்வாராய்ச்சிகள் பூஜாங் பள்ளத்தாக்கு கட்டுமானத்தை இந்து கோயில்களாக அடையாளம் காட்டின. ஆனால் பூஜாங் பள்ளத்தாக்கு கோயில் இடிபாடுகள் ஆரம்ப கால இந்து ஆதிக்கத்தை குறிப்பதாக கூறப்படும் கருத்தை யாக்கூப் நிராகரித்தார். நாங்கள் பூஜாங் பள்ளத்தாக்குக்கு சென்று கட்டமைப்புகளை பார்த்தோம். அவை வெறும் சதுர தூண்கள், இந்து கோயில்களை ஒத்திருக்கவில்லை என்று அவர் கூறினார். எனவே இம்மாநாடு ரத்து செய்யப்பட வேண்டும், இல்லையென்றால் போலீசில் புகார் செய்யப்படும் என அவர் கூறினார். இவ்வேளையில் மலேசியாவின் ஆசியான் தலைமையை ஒட்டியே அம்மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதுவோர் ஆராய்ச்சி பணியே, மாறாக எந்த ஓர் இனத்துக்கோ மதத்துக்கோ ஒரு சார்பானது அல்ல என USM விளக்கியது. ஆட்சேபத்தை அடுத்து மாநாடு ரத்து செய்யப்படுமா என்ற கேள்விக்கு அது பதிலளிக்கவில்லை. முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி.